ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, குழம்புக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு வடகம் செய்வோம்ல, அதுதான் பார்க்க போகிறோம். நிஜமாக அவ்வளோ சூப்பராக சிம்பிளாக ஈஸியாகவும் செய்யலாம். நாங்கள் இந்த உருண்டை பிடிப்போம்ல, அந்த மாதிரி பிடிக்க மாட்டோம். அம்மா இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் ஒரு 1.5 கிலோ எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதை பொடியாக இந்த மாதிரி நைஸாக நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜீரகம் மற்ற இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூண்டு கழுவிட்டு இதை மிக்சியில் கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி, ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். என்னென்ன சேர்த்துக்கலான்னு காட்டுறேன். சோம்பு முழுசாகவே எடுத்துக்கோங்க, ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். நான் எல்லாமே மெஷரிங் கப்பால் தான் உங்களுக்கு காட்டுறேன். 1.5 கிலோ வெங்காயத்துக்கு 50 கிராம் சரியாக இருக்கும். கடுகும் ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிட்டு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பூண்டை நல்லா இந்த மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டும் ஒரு 50 கிராம் இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மொத்தம் மஞ்சத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், உப்பு 50 கிராம். கருவேப்பிலையும் கட் பண்ணிட்டு வந்தாச்சு, அதையும் சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெந்தயமும் 50 கிராம் சேர்த்துக்கணும். நான் இதோடு சேர்த்துக்கல, கலந்ததுக்கப்புறம் தான் திரும்ப சேர்த்துக்கிட்டேன். அதையும் காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கையால் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 50 கிராம் பாக்கெட்டில் உள்ளது அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்ல வெந்தயமும் அடியில் இருக்கிற அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று ஏற்கனவே மிக்ஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஈவினிங் டைமில் தான் எல்லாம் ரெடி பண்ணினேன். அதனால் நைட்டு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் நான் மாடியில் வெயிலில் காய வச்சேன். இந்த சின்ன இரும்பு துணி எங்கள் அம்மா எதுக்கு வச்சுருந்தாங்கன்னு தெரியல, அதோடு சேர்த்து தான் மாடியில் காய வச்சுருந்தேன். ஈவினிங் ஒரு நாள் காஞ்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டுறேன். எப்படி தெரியுது பாருங்கள், இது காஞ்சது, இது உள்பாகம் உள்ளது. இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு 100 ml விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெயோடு சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுட்டு காய வச்சுக்கலாம். மறுநாள்லேருந்து எனக்கு 8லேருந்து 10 நாள் ஆச்சு காயறதுக்கு. நீங்கள் உருண்டை பிடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும். நாங்கள் உருண்டை பிடிக்க மாட்டோம், அம்மா அந்த மாதிரி தான் வைப்பாங்க. அதனால் எங்களுக்கு நல்ல காயணுங்கிறதுக்காக நான் இதே மாதிரியே வச்சுட்டேன். சூப்பராக காஞ்சி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக எனக்கு 8லேருந்து 10 நாள் ஆச்சு காயறதுக்கு. பார்க்கறதுக்கு நல்ல கலராக சூப்பராக இருக்கும். குழம்பு தாளிக்கும் போது இந்த வடகம் சேர்த்து தாளிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது காஞ்சதுனால கையில் பிடிக்க வரல, உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.